முட்டைக்கு பதில் சொல்லு. கோபாலுக்கு தான் சொந்தம். ஏன் கோபால் விட்டு வைக்க பதில போட்டுக்கிறதுல கொப்பனுக்கு யார் சொந்தம்? கோழி. கோழி இல்லாத முட்டை வருமா? வராது. அப்புறம் எப்படி கோபால்? சரி, இன்னைக்கு விட நாளைக்கு முட்டை போட்டா குப்பை ஏத்த மாட்டோம். கோழி நாளைக்கு முட்டை போடல, போட்ட முட்டை ஆம்லெட் போட்டு ஆளுக்கு பாதியா பிரி. கோபாலுக்கு ஆம்லெட் பிடிக்கல. ஆப்பாயில போடு. உலகத்திலே ஆப்பாயில ரெண்டா பிரிக்கிற அறிவாளி நீ தாண்டா. ஆனா காட்டு பண்ணியா ஆபாயில் பிச்சா ஓய்வுண்டா. சோனாக்கள் ஓய்வு நக்கி நக்கி துணி அந்த மாதிரியா? சரி, நீ கம்யூனிட்டி 3 ஆபாயில் சொல்றான். பாத்தியா? முட்டைக்கு பதில் சொல்லு. பதில் தானே ஒருவரே. ஏ பூவே, எனக்கு தெரியல, நீ சொல்லு. நம்ம சொல்லு. அடிக்கங்க நான் கீழே உட்காந்துக்கிறேன். ஏய், எனக்கு தெரியல, கேள்வி கேட்டல, நீயே பதில் சொல்லு. இன்னைக்கு தெரிஞ்சா நாயா உன்ன கேள்வி கேட்கறேன். சாமியா கை கொடு. ஏண்டா அம்மாக்கிறலாம் டாக்டர் பட்டம் கொடுத்துடுறாங்க. இத்தனை வருஷமா அடி வாங்குறேன். எனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறது. என்ன கேள்ற? நான் கொடுத்து போறேன். பட்டம் கொடுப்பியா? உன் பேர் என்ன? பூவரசன். சாத்தா பூ. அவள் தானே. இன்னில வெறும் பூ கிடையாது, பொட்ட பூ. இதே ரோஜா நாடகம் மட்டும் பப்ளோஸ்க்கு முன்னாடி என்ன வேஷம் ஆடிந்த? பொட்ட வேஷம் ஆடிந்த. அதான் பொட்ட வேஷமா இன்னைக்கு உன் பேரு பொட்ட பூ. பொட்ட பூ. அவரு கூட பட்டம் வச்சுக்கிறோம். உங்க கொண்டாந்து இருக்கா? என்னடா பட்ட? அவர் பேரு என்ன? விநாயகம். இனிமே சாதா விநாயகர். சப்ப விநாயகம். சப்ப விநாயகம். என்னடா சொல்ற? ஆமாங்க. இப்ப என் குருநாதன் நந்து போனான்னு வச்சுக்கோ. அன்னைக்கு பசங்க நான் சொல்ல தெரியுமா? ஏ சப்ப போறான், சப்ப போறான். ஓஹோ, அங்கிருந்து நந்து வந்தாருன்னா ஏ சப்ப போறான், சப்ப போறான். என் குருநாதர் காலையிலங்காட்டி நந்து போனா சொல்லுங்க. நந்து போறான்னு சத்தமா சொல்லு. நந்து போறான்னு. டேய் சரி நான் வச்சுக்கிறான். சப்பவாயா சப்ப விநாயகன்னு கூப்பிடணும். சரியா? நீங்க கூப்பிட்ட நான் தப்பா நினைக்கவே மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு மரம் கல்லால் அடிபடுத்து அந்த மரம் வைக்க வெறும் காய்க்கும் நல்லா கனியும். ஏ போட்டுக்கால நம்மள விடு. இவருக்கு என்ன பட்டா? ஆம்புலேட் வாயா போய் சரி. வரக்கூடியவன் இதுவரை காணவில்லை. யாரவனே? இப்ப பாடின பாட்டு, அந்த பாட்டு பாடு. சூப்பர் பாட்டுங்க. நீ எழுதி பாடு. சினிமா பாட்டு நானே சுயமா எழுது. எப்ப எழுது? நைட்டு 12 மணிக்கு. ஏன் பகல்ல தூங்கிடுவேன்? எங்கடா தூங்குற? கம்யூனிட்டி நீ என்ன பண்றது? விடு. அவர் ராவு கடங்கறாங்க. இப்ப பாட்டு பாடணுமா? பாட்டுமா? சரி பாடு. சால் பண்ணி தூரா. யாரு எப்ப எரிமலை எப்படி பறிக்கும்? எரிமலை எப்படி போடும்? என்ன ஊத்தினா எப்பேற்பட்ட போடணும். இன்னொரு வாட்டி பாருங்க சான்ஸ் பொட்டியில் ஊற்றிடும். அப்புறம் ஆசிய முடியாது. ஆமா, பொட்டியில ஊத்திட்டேன். ஏன் லைட் ஆஃப் பண்ணு? அது எப்படி ஆப்போம்? அங்கெல்லாம் ஏறிது லைட் கிடையாது. இது மட்டும் அது எப்படி ஆப்போம்? நான் என்ன சொல்றேன், எந்த லைன் ஒருத்தர் அவன் அடிக்கும் போது லைட் இந்த லைட் போடு. இந்த சைடு தான் எப்படி ஆப்பா? அந்த சைடு உமா கீழாயா அந்த சைடு போறா. நான் ஒரு நேரம் தெரியல பாத்துக்கினே இரு. அவன் அடிக்கும் போது லைட் ஆஃப் பண்ணா ஏடா உடம்பா காலில் வியும், இல்லை இடுப்பில் வியும். சரியா? வீட்டுமா ஒரு நாளைக்கு வந்து வாங்கி போற கஷ்டம் தெரியும். ஆமாண்டா, அவரை போயிட்டு
ரப்பர் பந்து செவுத்துல சின்ன ரிட்டன் நம்ம கிட்ட தான் வரும். அது தெரிஞ்சுங்கன்னு கம்முன்னு உட்காரு. அப்புறம் என்ன நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கோ சொல்றேன் அவனு சொன்னாங்க. சரி போட போகட்டும். நீ வந்துட்டு எங்களை குருநாதரே ஆயாத்தினை கரை கப்பலில் விளக்கேற்றிவை அவன் பாடி அந்த அவன் கைவாடுமா நீ நிக்கிறேன் வாங்க அடிக்கடி கை வாங்கிட்டேன். தாராளமா அடி ஒண்ணு வேணான்னு சொல்ல. நம்ம ரோஜா நாடகம் மன்றம் மட்டும் இல்ல, எந்த நாடகம் மன்றம் உங்களை ஆளு வெளியே வரும்போது எங்களை மாதிரி வேலைக்கார பஸ்ல கூப்பிடுவீங்க. கூப்பிட்ட குரலுக்கு நாங்களும் ஓடியா இருவோம். எதனா ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்க. கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான முறை பதில் சொன்னாலும் அடிக்கதான் போறீங்க, குதர்க்கமா பேசினாலும் அடிக்கதான் போறீங்க. ஏனென்றால் நீங்கள் அடிக்க பிறந்த சிரிக்காரா ஜிலேபிவாயா மேல ஏறி மிளகா சுட்டு 8 லட்சம் வாங்கிக்கிறாங்க. தேவடியா பண்ண போய் 6 லட்சம் வாங்கிக்கிறீங்க. பூண்டாண்ட வந்து யாராவது 7 லட்சத்தி 16,000 பாக்கி அவங்க கூட கொடுப்போ. ஏன் வாங்க மாட்டியோ? நானும் என் தலையாயிட்டா எழுதி வச்சுக்கிட்டா சட்டத்துல. நீ வாங்கி உங்க தலையாயிட்டா? ஆமாண்டா, போற பாதை ஒரே பாதையா போகாது. தெரிஞ்சுக்கோ, கடிகார முள்ளு ஒரே இடத்துல இருக்காது, சுத்தின்னு இருக்கும். அந்த மாதிரி நினைச்சுக்கோ. ஏன்னா பிரச்சனை ஏன்னா சத்திரத்துல போய் எழுதுறாங்க. சத்திரமா சொன்ன பத்திரத்துல இப்ப அடிக்கணும் முடிவு பண்ணிட்டு தாராளமாடி. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தாராளமாடி. கேட்கிற கேள்விக்கு பதில் நீங்க சரியான முறை சொல்லிட்டா வெளிஞ்சு நாடகம் விடு வரை உங்களுக்கு எப்பெல்லாம் தோண்டோ அப்பெல்லாம் எனக்கு கூப்பிட்டு எவ்வளவு ஒன்னாலும் அடி. மேடம் மேல போய் பேச மாட்டேன், மக்கள் தான் சாட்சி. பதில் சொல்லல அடிக்கல. இதான் மனுஷனுக்கு. அதுக்கு ஏன்னா கடவுள் மனுஷனை படிக்கும் போது கை 2 கால் 2 கண்ணு 2 காது 2 மூக்கு துவாரம் 2 எல்லா உறுப்புகள் 2 படிச்ச கடவுள் இதயத்தையும் நாட்டையும் ஒண்ணு படைச்சா நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசுறதுக்காக தான். உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் எலும்பு உண்டு. எலும்பு இல்லாத ஒரே உறுப்பு எதுனாக்கா நாக்கு மட்டும்தான். கொடுத்த வாக்கு உயிர் போற தருணம் வந்தாலும் மீறாம வாக்குப்பட்டு இருக்கிறான் பாரு, அவன் தான் மா மனிதன் சொல்லுவாங்க. அப்ப கேள்விய கோவப்படாதீங்க. பதில் சொல்லிடுங்க. 15 வருஷமா ஏமாத்திங்கிறான், உடம்பு காப்பாத்திங்கிறான், அடி வாங்காது ஏமாத்திங்கிறான். அக்காட்டா என்னன்றது தெரியுமா? நான் வக்கீல், நான் பிஏபிஎல் அட்வொகேட்ன்றா. ஆனா நீ வக்கீல் சொல்லிக்கிறான், நீ பதில் சொல்லிட்டா அந்த வக்கீல கூலமாக்குற. இன்னைக்கு சூத்தம் நான் கிச்சிடறேன். பதில் கட்ட சொல்லி 4 புல்லு வாங்கிக்கிறேன். இப்ப கேள்வி சொல்லிட்டான்ல பதில் சொல்லிட்டேங்க ஆளு. அப்புறம் இருக்குறான். அப்ப கேள்வி கேட்கட்டுமா? மறுபடியும் கேளுங்க, தெளிவா சொல்றேன். இது குப்பை வீடு. இது குப்பை வீடு. அங்க காமிக்கிறா, இதுதானே காமிக்கிறா. சரி, இது குப்பை வீடு. இது குப்பை வீடு. இது கோபால் வீடு. கோபால் வீடு. ஒரு கோபால் தான், 2 கோபால் இல்ல. சரி, கோபால் வீடு. யார் வீடு? கோபால் வீடு. குப்பை வீடு. இந்த 2 வீடுக்கு நடுவு மத்தியில கோபால் வீட்டு வைக்க போறேன். புடுங்க போட்டான். அவர் என்ன சொல்றாரு அதை மட்டும் காட்டுறான். நீ கேள்வி. யார் வீடு? கோபால் வீடு. குப்பை வீடு வைக்க போறேன். கோபால் வீட்டு வைக்க போறேன். விளக்கம் புரிஞ்சுதா? புரிஞ்சது. இப்ப கேள்வி கேட்கட்டுமா? குப்பை வீட்டு கோழி வந்து கோபால் வீட்டு வைக்க போறல முட்டை போட்டு போட்ட முட்டை கோபாலுக்கு சொந்தமா குப்பனுக்கு சொந்தமா? பதில் சொல்லிட்டு ஜாத்தி எடு. கோபாலா குப்பனா கோயிக்கா? கோபாலா குப்பனா? ஐயோ பூவே கோபாலுக்கு சொந்தமா குப்பனுக்கு சொந்தமா தெரியல. போஸ்ட் ஆபீஸ்ல முத்திர குத்திங்கிறாரு. இப்பெல்லாம் இந்த போஸ்ட் ஆபீஸ் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியவே இல்லை. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்தி கெட்ட செய்தி தோற்றுகிற சொந்தக்காரர்கள் சொல்லி அனுப்பணும் அப்படின்னாக்கா கடிதாசி மூலமா எழுதுவோம், லெட்டர் போடுவோம், பண பரிமாற்றம் செய்யணாக்கா மணி ஆர்டர் மூலியம் அனுப்புவோம். போய் சேர்த்துக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். இன்னைக்கு மனுஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷம் எதுனா வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் பாக்கெட்ல கையளவு மொபைல் செல்போன்ல எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் காலத்தையும் நேரத்தையும் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு இன்னும் இந்த உலகத்தை யாரும் போறதில்ல. ஏன்னா போன திரும்ப பார்த்துக்கிட்டு ஆகையினால மனுஷன் நேரத்தை வீணாக்க கூடாதுன்றதுக்காகவே அற்புதமான ஒரு பொக்கிஷம் கையில மொபைல். அதெல்லாம் நம்ம நல்லதுக்காக பயன்படுத்துறோமோ. நாகரிகன்ற பேர்ல அநாகரிகமான நிறைய பேர் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். யாரு மனுஷன் நான் குச்சப்பட்டு இல்லை கேவலப்பட்டது இல்லை, நடக்கிற உண்மையை பிராக்டிகலா சொல்றேன். முன்னெல்லாம் ஒரு குழந்தை வீட்டுல இருக்குதுன்னா பெத்த தாய் என்ன பண்ணுவானா, குழந்தை அழுகுதுன்னா 2 பிஸ்கெட் எடுத்து தண்ணியிலே பாலிலே தொட்டு ஊட்டி குழந்தைய தூங்க வச்சுட்டு டிவி சீரியல் பார்க்கறதோ வீட்டு வேலை செய்யறதோ அது அப்படிதான் வழக்கமா இருந்தது. இன்னைக்கு அப்படியே தலைகீழா மாறி போய் கிடக்குது பாருங்க.
ஏன்னா குழந்தை அழுதுனாக்கா பிஸ்கெட்ல கை போமா செல்போன் எடுத்து கையில குத்துட்டுக்கோ அது இப்படி 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 நடக்குதுக்காதுக்கோ சரிக்காதீங்கம்மா ஒரு முறை நம்ம குழந்தை மீண்டும் ஒரு முறை சத்தியமா நம்ம புறமா தெரிய போறது கிடையாது. பிள்ளைகளுடைய எதிர்கால பெற்றவங்க நம்ம கையில் தான் இருக்கிறத தவிர ஐயோ என் பொண்ணு நல்லா பேசுது என் பையன் நல்லா விளையாடுது வேணாம். ஏன்னா அப்படின்ற நேரத்தில் எல்லாமே மாறி போயிடும். யார் வீட்டு குழந்தையா இருந்தாலும் சரி குழந்தை மண்ணில் விளையாடினா போட்டுங்கிற துணி மட்டும்தான் அழுக்காகும். செல்போன்ல விளையாடிச்சுன்னு வை வாழ்க்கையே கேள்விக்குறியாகும். ராத்திரி 9 மணிக்கு மேல வயசு வந்த பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி 9 மணிக்கு மேல போர்வைக்குள்ள எரிகிற செல்லுடைய வெளிச்சம் அந்த குடும்பம் வெகு விரைவா இருள மூழ்க போகுதுன்னு அர்த்தம். பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பெத்தவங்க நம்ம கையில் இது போயிடுச்சுனாக்கா திரும்ப போட்டு கிடையாது. ஏத்துக்க போத்தவங்க முட்டைக்கு பயன் சொல்லு. கோபாலுக்கு தான் சொந்தம். ஏன் கோபால் விட்டு வைக்க மேல போட்டுக்குதுல்ல கொப்பனுக்கு யார் சொந்தம்? கோழி இல்லாத முட்டை வருமா? வராது. அப்புறம் எப்படி கோபால்? சரி இன்னைக்கு விட நாளைக்கு முட்டை போட்டா குப்பை ஏத்த மாட்டோம். கோழி நாளைக்கு முட்டை போடல போட்ட முட்டை ஆம்லெட் போட்டு ஆளுக்கு பாதியா பிரி. கோபாலுக்கு ஆம்லெட் பிடிக்கல ஆப்பாயில போடு. உலகத்திலே ஆப்பாயில 2ஆ பிரிக்கிற அறிவாளி நீ தாண்டா. காட்டு பண்ணியா ஆப்பாயில் பிச்சா ஓய்வுண்டா சோடாக்கள் ஓய்வு ஓய்வு நக்கி நக்கி துணி அந்த மாதிரியா சரி நீ கம்யூனிட்டி 3 ஆப்பாயில் சொல்றான் பாத்தியா முட்டைக்கு சொல்லு பதில் தானே ஒருவரே எப்பவுமே எனக்கு தெரியல நீ சொல்லு சொல்லு எனக்கு தெரிஞ்ச நான் நக்கி ஏய் எனக்கு தெரியல கேள்வி கேட்டல நீயே பதில் சொல்லு. எனக்கு தெரிஞ்ச நாயா உன்ன கேள்வி சாமியா கை விடு. ஏண்டா பதில் சொன்னா கூட பரவாயில்ல அவனை அச்சு பாரு அதிகம் 4 புல்லு வாங்கி தருவோம். 15 வருஷம் ஏமாத்திக்கிறான் மக்களை ஒரு அடி வாங்காது. யாருன்னா ஏமா விநாயகர் அடி வாங்க கேட்டான்னு வச்சோம். ஆனா பின்னால கட்டிக்குதுன்னா இருக்கு காடு முகல நீ பாத்தாரு ஓனரு ஆஜாபில் எடுத்து கரகர நாத்து ஆபரேஷன் டி பண்ணிட்டாரு. ஆபரேஷன் டி டாக்டர் டி ஆனந்தன்னு பேர் வச்சோம். ஓஹோ பட்டம் வந்து ஆசாப்ல டாக்டர் பட்டம் போடுகாலே ஒண்ணு படிச்சிருக்கணும் இல்ல படிச்சவங்க கூடயாவது இருந்திருக்கணும். என்னத்துக்கு எதுவுமே தெரியாம நீ எம்பிபிஎஸ் மருத்துவ படி படிச்சா மட்டும் டாக்டர் கிடையாதா? மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி சிறந்த ஒரு நபரை கௌரவிக்க வகையில கொடுக்குறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன படிச்சாரு அவருக்கு டாக்டர் பட்டம். கலைஞர் கருணாநிதி என்ன படிச்சாரு அவருக்கே டாக்டர் பட்டம். ஏன் உலகத்திலே கிரிக்கெட் ஜாம்பவான் திகழக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் வெறும் 10வது தான் படிச்சாரு அவருக்கே டாக்டர் பட்டம். அது அப்படி கிடையாதா? திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாடகருடைய சங்கம் டிஎம்ஓன்னு சொல்லக்கூடிய டிராமா மேனேஜ்மெண்ட் அசோசியேட் அப்படின்னு ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால தமிழ்நாடு ஈழச்சி நாடக மன்றத்தின் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தை வரவழைச்சு கௌரவிக்கப்பட்டுள்ள ஒரு முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம். போடுகாலே சும்மா டாக்டர் பட்டம் கொடுத்துறாங்க. இத்தனை வருஷமா அடி வாங்குறீங்க ஒரு பட்டம் கொடுக்குறது என்ன கேள்ற? நான் கொடுத்து போறேன் பட்டம் கொடுப்பியா? உன் பேர் என்ன? பூவரசன். சாட்டா பூ அவள் தானே. இன்னில வெறும் பூ கிடையாது பொட்ட பூ. இதே ரோஜா நாடகம் மட்டும் பப்ளோஸ்க்கு முன்னாடி என்ன வேசாடி இருந்தா பொட்ட வேசாடி இந்த அதான் அண்ணன் பொட்ட வேசமா இன்னைக்கு உன் பேரு பொட்ட பூ. அவரு கூட பட்டம் வச்சுக்கலாம். உங்க குருநாதர் இருக்கா? என்னடா பட்ட? அவர் பேர் என்ன? விநாயகர். இனிமே சாதா விநாயகர் சப்ப விநாயகம். என்னடா சொல்ற? ஆமாங்க. இப்ப என் குருநாதர் நந்து போனான்னு அன்னைக்கு பசங்க நான் சொல்ல தெரியுமா? சப்ப போறான் ஓஹோ அங்கிருந்து நந்து வந்தாருன்னு சப்ப வர்றான் என் குருநாதர் காலையில காட்டி நந்து போனா சொல்லுவீங்க. நண்டு போறான்னு சத்தமா சொல்லு. நண்டு போறான்னு பேரு நான் வச்சுக்கலாம். சப்பவாயா சப்ப விநாயகன்னு கூப்பிடணும். சரியா? நீங்க கூப்பிட்ட நான் தப்பா நினைக்கவே மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு மரம் கல்லால் அடிபடுத்து அந்த மரம் வெகு வெறும் காய்க்கும் நல்லா கனியும். போட்டுக்கால நம்மள விடு இவருக்கு என்ன பட்டா ஆம்புலேட் வாயா போய்